அதிமுக கோட்டையில் அசால்ட்டாக குடியேறிய ஸ்டாலின், அலறும் எடப்பாடி பழனிசாமி, அதிர்ச்சியில் அதிமுகவினர். லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக தரப்பு அதிமுகவின் முக்கியமான வாக்கு வங்கியை காலி செய்வதற்கான பணிகளை செய்து வருகிறதாம். லோக்சபா தேர்தலுக்கான ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. அதிமுக இன்னும் கூட்டணி எதையும் அமைக்க முடியாமல் திணறி வருகிறது. இன்னொரு பக்கமோ திமுக பெரும்பாலும் கூட்டணியை 10 நாட்களில் இறுதி செய்துவிடும். பழைய கூட்டணியே இந்த முறை இந்தியா கூட்டணி என்ற பெயரில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக லோக்சபா தேர்தலுக்கான சிங்கிள் பிளான் ஒன்றை திமுக களமிறக்க இருக்கிறதாம். அதாவது ஒற்றை இலக்க பிளான் தான். அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை கொடுத்தது போல 10 தொகுதி தரப்படாது. ஒற்றை இலக்கத்தில் 8 தொகுதிகள் வரை மட்டுமே கொடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மற்ற கட்சிகளுக்கு 1 அல்லது 2 இடங்களை மட்டுமே கொடுக்கலாம் என்ற திட்டத்தில் திமுக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் நிலையில் ஸ்டாலின் முக்கியமான பிளான் ஒன்றை போட்டுள்ளார் என்று மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் ஒன் இந்தியாவிற்கு அளித்த பேட்டியில் குறித்துள்ளார். அதே வகையில் முக்கியமாக பெண்கள் வாக்குகளை திமுக குறிவைக்கிறது. திமுக பெண்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாம். உரிமை தொகை திட்டம், இலவச பேருந்து பயணம் தொடங்கி புதுமை பெண் திட்டம் வரை பலருக்கு உதவிகளை செய்துள்ளனர். இவர்களை டார்கெட் செய்கின்றனர். இந்த 1.5 கோடி பேரை திமுகவினர் டார்கெட் செய்கின்றனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது திமுக பக்கம் சென்றுவிட்டது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் தோல்விக்கு இரட்டை தலைமையும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. இந்த நிலையில் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றினார். அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஆன பின் மிகப்பெரிய மாநாட்டை முதல் கட்டமாக மதுரையில் நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போதோ எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையை மட்டுமல்லாமல் அதிமுக அதிகமாக கைப்பற்றியிருந்த அதிக மாவட்டங்களை தற்போது திமுக பக்கம் கொண்டு செல்வது திமுகவிற்கு பெருமை சேர்த்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதே வகையில் பார்த்தால் அதிமுகவும் தனது சொந்த தொகுதிகளையே கை நழுவ விட்டு கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம்.